மகாலட்சுமி அப்படிங்கும் பொழுது 8 வகையான லக்ஷ்மிகள் இருக்காங்க. ஒரே ஒரு லக்ஷ்மியை வணங்கி செல்வத்தை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டா போதுமா? இல்லை இல்லையா? ஸோ 8 விதமான லக்ஷ்மிகளுக்கும் உரிய தன்மைகள் என்ன, அந்த 8 விதமான லக்ஷ்மியோட அருளை வந்து நம்ம எந்த ஆலயம் போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்காக சொல்லுங்க. தனலட்சுமி, ஏன்னா பணம் இருந்தா எங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. உண்மையும் கூட இந்த காலகட்டத்துல பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா ஒண்ணா இருக்கிறது. அப்ப தனலட்சுமி பூஜித்த ஆலயம் எது அப்படின்னா, யாருக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு விருந்தினரே வரமாட்டாங்கிறாங்க. பொதுவா ஒரு வீட்டுக்கு விருந்தினருடைய வருகை இல்லை என்றால் அதுவும் கர்ம கடனே. ஒரு மனிதன் கடன் இல்லாம இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய விருந்தினர்கள் வருவாங்க. லக்ஷ்மி ஒரு வீட்டுல இருக்கிறாவே விருந்தினர்களும் விசேஷங்களும் அந்த வீட்டுல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அதை விட வளர்ந்த இளைஞர்கள் வந்து அப்பா அம்மா பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, தீய பழக்கத்திற்கு நிறைய அடிமையாகிறாங்கன்னு குழந்தைகள் பற்றின எதிர்காலத்தில் அதிக கவலையோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வழிபட வேண்டிய லக்ஷ்மி யாருன்னா இவங்க தான் கடல்ல முன்பு தோன்றிய லட்சுமியாக சொல்லப்படுகிறது. மூத்த தேவிக்கு பின்னால் வந்தவங்களை தான் நாம என்ன சொல்றோம்னா ஆதிலட்சுமி அப்படின்னு சொல்றோம். என்ன பொறுத்தளவுல வாழ்க்கையில ஒரு 3 நாள் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த ஆலயத்தை, நான் 8 ஆலயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 8 ஆலயத்தை தாராளமா அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த 3 நாட்கள்ல தரிசிக்கலாம். அப்படி தரிசித்தா 8 லட்சுமிகளுடைய பரிபூரண அருள் ஒரே நேரத்தில் நமக்கு கிடைத்தது போன்று இருக்கும். குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான மகாலட்சுமியை பத்தி பேசலாம் அப்படின்னு அந்த டாபிக் நான் கொண்டு வந்திருக்கேன். மகாலட்சுமி அப்படிங்கும் பொழுது 8 வகையான லக்ஷ்மிகள் இருக்காங்க. ஒரே ஒரு லக்ஷ்மியை வணங்கி செல்வத்தை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டா போதுமா? இல்லை இல்லையா? ஸோ 8 விதமான லக்ஷ்மிகளுக்கும் உரிய தன்மைகள் என்ன, அந்த 8 விதமான லக்ஷ்மியோட அருளை வந்து நம்ம எந்த ஆலயம் போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மக்களுக்காக சொல்லுங்க. அதாவதுமா, இப்போ மகாலட்சுமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 8 லக்ஷ்மிகள். இப்போ இந்த லக்ஷ்மிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா லக்ஷ்மிக்குமே 2 கரங்கள் உண்டு. இந்த 8 லக்ஷ்மிகளினுடைய 2 கரங்களை தான் நாம 16 செல்வங்கள்னு சொல்றோம். 8 2 16. பொதுவா மகாலட்சுமியை வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி சிவபெருமானிடம் இருந்துதான் அனைத்து வரங்களையும் பெற்றதாக என்ன பண்ணப்படுதுன்னா நம்மளுடைய சாஸ்திரங்கள் வந்து நமக்கு சொல்லுகிறது. அதன் அடிப்படையில 8 லட்சுமிகளும் வழிபட்ட ஆலயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா அது போயிருக்கிற சிவாலயமாகத்தான் இருக்கும். ஆனா அங்க மகாலட்சுமி வழிபட்டாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது. பொதுவா இந்த ஆலயம் வழிபடுவதற்கு முன்பாக சில விஷயங்களை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எப்போதுமே வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது உடல் சுத்தம் மனோ சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றது எதற்குன்னா சந்திர பலத்திற்காக. அதாவது தெளிவின்மையால் மகாலட்சுமியை வழிபாட்டால் அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நம்ம மகாலட்சுமிக்கு உட்பட்ட கோவிலை சொல்றோம், இல்லை காலையில மகாலட்சுமியினுடைய வழிபாடை செய்ய போகிறோம் அப்படின்னா காலை எழுந்த உடனே குளிப்போம் இல்லையா, அதுல பசுவினுடைய தயிரை வந்து உடல்ல தேய்த்து ஒரு 5 நிமிடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளித்து முடித்து மகாலட்சுமி பூஜை செய்தால் பூரணத்துவமான பலன் கிடைக்கும். முதல்ல நம்மள சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேண்டுதெல்லாம் வைக்கணும். எஸ், அதாவது சந்திர பலம் நம்மளுடைய உடம்புல தயிர் தேய்த்து குளிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதிகமாகும். அதனால எந்த கவனச்சிதறல்களும் ஏற்படாம அந்த உடலினுடைய குளிர்ச்சி தன்மையோடு அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய பலன் வந்து நிறைவாக இருக்கும். பொதுவா மகாலட்சுமி தேவிய காலை வேளையில் வழிபாடு செய்வதை விட மாலை வேளையில் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா குளிர்ந்த காற்று, குளிர்ந்த நேரத்தை தான் என்ன பண்றாங்கன்னா அதிகமாக விரும்புறாங்க. அப்ப இரவு நேரம், நில ஒளி, இதெல்லாம் மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஆகையினால நம்மளுடைய உடல் சூடு இருக்கின்ற வரையிலும் நமக்கு கடன் தொல்லை எப்போதுமே இருக்கும்.
இப்போ வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவோம் ஆமா, இல்லையா, ஆமா. இதுல எது அதிகமானாலும் அதுக்கு பேரு நோய். இதுல வந்து பித்தமும் வாதமும் ரொம்ப அதிக நோயை கொடுப்பது. அதனால இது ரெண்டையுமே தணிக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குன்னா தயிருக்கு இருக்கிறது. இதுல நமக்கே தெரியும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு அப்படின்றது தெரியும் இல்லையா. அப்ப அதை உடம்புல தேய்த்து குளிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி அடையுது. அதற்கு பின்னால் மகாலட்சுமி ஆலயம்னு கிடையாது, எந்த ஆலயம் சென்றாலும் நல்ல பலன் தான். ஆனா மகாலட்சுமியை பர்டிகுலரா வழிபடும் பொழுது இந்த ஒரு முறையை அனைவருமே பின்பற்றணும். அதற்கு அடுத்தபடியாக வாசனை திரவியம் உடலில் பூசிக்கொண்டு லக்ஷ்மியை பூஜிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப வாசனை திரவியம் அப்படின்னா என்னன்னா, இப்ப கடைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாதாரணமாகவே வந்து கலச திரவியம் அப்படின்றது ஒட்டு மொத்தமாவே கிடைக்கும். பச்சை கற்பூரத்தோட ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இருக்கும். அந்த பவுடர் இருக்கும். அந்த பவுடரை நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டா வந்து பன்னீர் ஜவ்வாதுல, ரொம்ப எடுத்துடக்கூடாது, லைட்டா எடுத்து பன்னீர் ஜவ்வாதுல கலந்து கோரஜனையோட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சி ஜஸ்ட் உடம்புல தேய்ச்சிட்டா போதும். இடுப்புக்கு மேல் பகுதி, இடுப்புக்கு கீழே கிடையாது. அது மாதிரி தேய்த்து கொள்ளும் பொழுது ஒரு நல்ல பலன் இருக்கும். ஆல்ரெடியே நம்ம லக்ஷ்மியை பூஜிக்கிறதுக்கு வந்து தாம்பூலம் தரித்துட்டு எப்படி மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த தாம்பூலத்தை மென்று முழுங்கிட்டு லக்ஷ்மி பூஜைக்கோ அல்லது லக்ஷ்மி பூஜித்த ஆலயத்திற்கோ செல்வது பூரணத்துவமான பலன் கொடுக்கும். 3 விஷயம் சொல்லியிருக்கேன். தயிர் குளியல், அதற்கு அடுத்தபடியா வாசனை திரவியங்களை உடம்புல அப்ளை பண்ணிக்கிறது, 3வது விஷயம் வந்து நல்ல தாம்பூலம் தரித்து கொள்வது. இதை 3 முடிச்சுட்டு அந்த இறைவன் கிட்ட போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் நமக்கு சரியான பலன். மக்கள் என்ன பண்றாங்கன்னா பண பிரச்சனையை மட்டும்தான் கடன் நினைக்கிறாங்க. நம்ம லைஃப்ல எது கிடைக்கலையோ அது பேரே கடன் தான். இப்ப உதாரணமா ஒருவருக்கு கல்வி இல்லைன்னா அந்த கல்வி பெறுவதில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அது ஆக்சுவலி ஒரு கடன் தான். ஒரு குழந்தை பேர் இல்லைன்னா அந்த குழந்தை பேர் பெறுவதில் பிரச்சனை இருக்கு, அதுவும் ஒரு கடன் தான். ஒரு உடம்புல வீரம் இல்லைன்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான், அதுவும் ஒரு கடன் தான். நம்ம கடன் அப்படின்ற வார்த்தையை பணத்துக்கு மட்டுமே குறிப்பிடுறோம். ஆனா எல்லாமும் இருப்பதுதான் 16 செல்வங்களுக்கும் பூமி வாழ்க்கையில ஒரு மனிதன் நல்லா வாழுறதுக்கும் சிறப்பான ஒரு விஷயம். அதன்படி நம்ம ஒவ்வொரு லட்சுமி பூஜித்த ஆலயத்தை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா மக்களுக்காக சொல்ல போறேன். அதுல முதல் விஷயம் வந்து அவங்க எதிர்பார்க்கறது தான் தனலட்சுமி. ஏன்னா பணம் இருந்தா எங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. உண்மையும் கூட இந்த காலகட்டத்துல பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா ஒண்ணா இருக்கிறது. அப்ப தனலட்சுமி பூஜித்த ஆலயம் எது அப்படின்னா திருவாரூர். திருவாரூர். திருவாரூர் பாத்தீங்கன்னாவே நம்ம வந்து கமலாலயம் அப்படின்னு சொல்லுவோம். கமலம் என்றால் தாமரை அப்படின்னு பொருள். இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜரை அம்பாள் தனலட்சுமி வடிவாக பூஜை பண்ணியிருக்காங்க. சோ இந்த அறைக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ண அறைன்னு பெயர். தியாகராஜருடைய அந்த கர்ப்ப கிரகம் இருக்கு இல்லையா, அதற்கு பெயரே ஸ்வர்ண அறைன்னு பெயர். சோ தியாகராஜரை வந்து நாம வெள்ளிக்கிழமைகள்ல வழிபடுகிறோம் அப்படின்னா நமக்கு தனலட்சுமியினுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். அப்போ நான் சொன்ன அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு தனலட்சுமிக்குரிய வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்க எல்லா கோவில்லையுமே மேக்சிமம் சோழ நாடுகள்ல என்ன இருக்கும்னா அம்பாள் வந்து லட்சுமி வடிவம் எல்லா ஆலயங்கள்லயுமே இருக்கும். அப்போ அங்க இருக்கிற லட்சுமியை நம்ம தனலட்சுமியாக பாவித்து தனலட்சுமிக்குரிய ஸ்லோகங்களை அந்த ஆலயத்துல அமர்ந்து இறைவனை வழிபட்டதற்கு பிறகு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கும் பொழுது நிறைவான பலன் இருக்கும். இது தனலட்சுமிக்குரியது. இப்ப அடுத்த லட்சுமி அப்படின்னு பார்த்தோம்னா தானிய லட்சுமி. இந்த தானிய லட்சுமியாக சிவபெருமானை எங்க அம்பாள் வழிபட்டிருக்காங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம். பேர்லயே ஸ்ரீ வந்துருது இல்லையா, ஸ்ரீ என்றாலே திருமகள் பூஜித்த இறைவனாகத்தான் அவர் என்ன பண்றாருன்னா இருக்கிறார். யாருக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு விருந்தினரே வரமாட்டாங்கிறாங்க, பொதுவா ஒரு வீட்டுக்கு விருந்தினருடைய வருகை இல்லை என்றால் அதுவும் கர்ம கடனே. ஒரு மனிதன் கடன் இல்லாம இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய விருந்தினர்கள் வருவாங்க. லக்ஷ்மி ஒரு வீட்டுல இருக்கிறாவே விருந்தினர்களும் விசேஷங்களும் அந்த வீட்டுல தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அதாவது உணவளித்தல் அப்படிங்கிறது இருக்கும், ரொம்ப முக்கியம். அந்த விசேஷங்களும் உணவளிக்கிறதும் எங்கன்னா தானிய லட்சுமியினுடைய அருளாலத்தான் என்ன பண்ணுதுன்னா நடக்கிறது. அப்போ எங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே பிரிவா இருக்கு, நிறைய பேர் இந்த மாந்திரிக வச்சு நாங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே இழந்துட்டோம், எங்க வீட்டுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நாங்க சாப்பாடு கொடுக்கணும்னா கூட ஏதாவது ஆசிரமங்கள் போய் தான் கொடுக்குறோமே தவிர எங்க வீட்டுல நாங்க ரொம்ப தனித்திருக்கோம்னு யாரெல்லாம் வழிபடுறாங்களோ, அதாவது வருத்தப்படுறாங்களோ, அவங்க எல்லாமே வந்து ஸ்ரீவாஞ்சியம் செல்ல வேண்டும். இங்க ஸ்ரீவாஞ்சியம் சென்று வந்து பாத்தீங்கன்னா அங்க பேரு சுவாமி பெயர் வந்து வாஞ்சிநாத சுவாமி. அவரை வழிபட்டவங்க தானியலட்சுமி.
அவங்க கிட்ட எங்க குடும்ப உறவுகள் எல்லாம் திரும்ப ஒற்றுமை அடையணும், நன்றாக இருக்கணும், எங்க வீட்டுல அடிக்கடி விசேஷங்கள் நடக்கணும், முகூர்த்த கால் நட்டுக்கிட்டே இருக்கணும், மாவிலை தோரணம் கட்டிட்டே இருக்கணும், இப்படி வேண்டுனா அது நடக்கும். இப்ப தானிய லட்சுமியை வந்து திங்கள் கிழமையில வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சோ இவரை வந்து நம்ம திங்கள் கிழமையில வழிபடுவது சால சிறந்தது. அதற்கு அடுத்தபடியா வந்து தைரிய லட்சுமி. நம்ம சொல்லுவோம் குழந்தைங்க எல்லாமே ரொம்ப சோம்பேறியா இருக்கு, காலையில எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க, பல் கூட துலக்க மாட்டேங்கிறாங்க. உண்மை, இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்புறதே பெரும்பாடா இருக்கு இல்லையா? அதை விட வளர்ந்த இளைஞர்கள் வந்து அப்பா அம்மா பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, தீய பழக்கத்திற்கு நிறைய அடிமையாகிறாங்கன்னு குழந்தைகள் பற்றின எதிர்காலத்தில் அதிக கவலையோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வழிபட வேண்டிய லட்சுமி யாருன்னா தைரிய லட்சுமி. இன்னும் ஒண்ணு, நிறைய பேர் இன்டர்வியூ போய் சக்சஸ் ஆகணும், நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு நமக்கு தைரியம் ரொம்ப முக்கியம். அந்த தைரியத்தை தரக்கூடிய லட்சுமி தான் இந்த தைரிய லட்சுமி. இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குழம்பியம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய கோழம்பநாதர் சுவாமியினுடைய பெயர். இங்க வந்து அம்பாள் பசு வடிவில் இறைவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா வழிபட்டு இருக்காங்க. இந்த இறைவனை மகாலட்சுமி தைரிய லட்சுமியாக வழிபட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆலயத்திற்கு போயிட்டு நான் தைரியமா இருக்கணும், என் மனதுல எந்த கவலையும் இருக்கக்கூடாது, எதிர்மறை எண்ணம் வரவே கூடாதுன்னு வேண்டிண்டா சுவாமி நிச்சயமா அதையும் என்ன பண்றாருன்னா நிறைவாக தருகிறார். இவர்களை வழிபடக்கூடிய காலம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமையில போட்டு இந்த இறைவனை வழிபடும் பொழுது சிறந்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இன்டர்வியூ சக்சஸ் கட்டாயமா நடக்கும். யாரெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு டிகிரியை நிறைய வச்சிருக்க எங்கேயுமே இன்டர்வியூல சக்சஸ் ஆகலன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சந்தான லட்சுமி. எல்லாருமே இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறது புத்திர பிராப்தம் தான். அதுல நிறைய செயற்கை கருத்தரித்தல் முறைகளும் இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா வந்தும் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சந்தான லட்சுமி, ஏன்னா சந்தானமும் குழந்தையும் கிட்டத்தட்ட நெருங்கிய ஒரு விஷயம். நிறைய பேர் சந்தான கோபால யாகம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. ஸோ சந்தான லட்சுமி வழிபட்ட இறைவனை வழிபட்டுட்டோம்னா நமக்கும் அது கிடைக்கும். நான் இப்ப சொல்ல போற ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா வைகல் மாடக்கோவில். இதுவும் கும்பகோணத்துக்கு அருகாமையில தான். மேக்சிமம் எல்லாமே பகுதியில தான் இருக்கிறது. வைகல் மாடக்கோவில். இங்க வந்து சந்தான லட்சுமி இங்க உள்ள இறைவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா வழிபட்டு இருக்காங்க. வைகல்நாதர் அப்படின்னு பெயர். நீங்க சந்தான லட்சுமியை பார்த்தா மஞ்சள் நிற புடவை என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேர் பண்ணிருப்பாங்க. செண்பக மலர் இருக்கு இல்லையா, அதை வைத்து இறைவனை வந்து மகாலட்சுமி தேவி சந்தான லட்சுமியாக வழிபட்டு இருக்காங்க. அதனால இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. செண்பக மலரை கொண்டு இவரை வந்து பூஜித்ததனால செண்பகராணேஸ்வரர் அப்படின்னு அவருக்கு என்ன இருக்குன்னா பெயரும் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. அதனால யாரெல்லாம் புத்திர விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ, தன்னுடைய புத்திரர் வந்து அறிவு குழந்தையா இருக்கணும், கன்சீவா இருக்க டைம்ல தன்னுடைய குழந்தை ரொம்ப சூப்பரா வரணும், நல்ல பிரைனோட வரணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இறைவனை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வித்யாலட்சுமி. எல்லாத்துக்குமே கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி பேச்சு திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பேச்சு திறன் இல்லைன்னா இந்த பூமியில நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா செல்லுபடியாக முடியாது. அதனால வித்யாலட்சுமி வழிபட்ட இறைவன் எங்கன்னா மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி. இங்க வந்து வித்யாலட்சுமி இறைவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா வழிபட்டு இருக்கிறாங்க. இவரை வழிபட வேண்டிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை. புதன்கிழமையில குழந்தைகள் நல்லா வித்தையில பெரிய ஆளாகணும், நிறைய மதிப்பெண்கள் பெறணும்னா புதன்கிழமையில மயூரநாதரையும் அங்கு வித்யாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதற்கு அடுத்த லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி. விஜய என்றாலே வெற்றி என்று பொருள். யாருக்கெல்லாம் தலைமைத்துவ பண்புகள் வேணும், என்னைக்குமே அந்த முதலாளித்துவம் எப்போதுமே கூடவே இருக்கணும், நம்ம என்னைக்குமே நம்ம கை கொடுக்கும் கையா இருக்கணுமே தவிர பெரும் கையா என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதுன்னா அவங்க விஜயலட்சுமியினுடைய அருளை வந்து நிறைய பெறணும். வெற்றிகள் மட்டுமே குறிக்கோளாக இருப்பவர்கள், இந்த நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மாறவே கூடாது அப்படின்னு சொல்ற அந்த நம்பர் 1ஆ இருக்கணும்ன்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி வழிபட்ட இறைவன். இது எங்க இருக்குன்னா திருமருகல்.
இதுவும் வந்து கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயரே ரத்தனகிரீஸ்வரர். நமக்கே தெரியும், ரத்தன கிரீடத்தை உன் தலையில வைத்து அலங்கரிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப இந்த ரத்தினகிரீஸ்வரரை நம்ம வழிபடும் பொழுது என்னைக்குமே நாம நம்பர் 1. ஸோ இவங்களை எந்த காலகட்டத்தில் வழிபடணும்னா ஞாயிற்றுக்கிழமையில வழிபடணும். ஸோ ஒவ்வொரு லட்சுமிக்கும் ஒவ்வொரு நாள், அதனால ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்வது சால சிறந்த விஷயம். அதற்கு அடுத்தபடியாக ஆதிலக்ஷ்மி, லக்ஷ்மிக்கெல்லாம் தலைமைத்துவம். இவங்க தான் வந்து எல்லா லக்ஷ்மியிலையும் சிறப்பா என்ன பண்றாங்கன்னா வழி நடத்துறாங்க. இவங்க தான் கடல்ல முன்பு தோன்றிய லக்ஷ்மியாக சொல்லப்படுகிறது. மூத்த தேவிக்கு பின்னால் வந்தவங்களை தான் நாம என்ன சொல்றோம்னா ஆதிலக்ஷ்மி அப்படின்னு சொல்றோம். இந்த ஆதிலக்ஷ்மி வந்து வழிபட்ட இறைவன் யார் அப்படின்னா திருப்புகழூர் அக்னீஸ்வரர். யாருக்கெல்லாம் ஒரு குடும்பத்துல, அதிலும் குறிப்பா பெண்ணுக்கு உரிமை இல்லையோ, ஆளுமை இல்லையோ, இந்த ஆலயத்துக்கு போகலாம். நிறைய பெண்கள் என்னன்னா கணவர் என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு, அடங்கியே இருப்பாங்க ரொம்ப. அதை தாண்டி மாமியார் மருமகள் பிரச்சனை, டாமினேஷன் இருக்கு இல்லையா? ஒரு வீட்டுல வந்து புகுந்த வீட்டுல அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண்களினால் டாமினேஷன் இருக்கக்கூடிய உளைச்சலில் இருந்து பாதிக்கப்படுபவர்கள் இந்த திருத்தலத்திற்கு செல்வது நன்று. இந்த அக்னீஸ்வரரை வழிபட பெண்களால், சில பேருக்கு பெண்களே பிரச்சனையா இருப்பாங்க. அந்த வீட்டுல அதிக பெண்களால் பிரச்சனையால் வாழ்க்கை இழந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் இந்த ஆலயத்தை வழிபடுவது நல்லது. அதை தாண்டி என்னன்னா தான் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு அங்கீகாரமா இருக்கணும், தன்னுடைய தியாகத்தை புரிஞ்சுக்கணும், இந்த வீட்டுல நான் ஒரு மருமகளா இருக்கிறதுக்கு, ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கு அனைவருமே மதிக்கணும் அப்படின்னா இந்த திருப்புகழூர் ஆலயத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா செங்கல் பிரசாதம், செங்கல்லே தங்கக்கல்லாக மாற்றிய திருத்தலம். இது வந்து ஒரு வாஸ்து பரிகார திருத்தலமாகவும் என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது. இந்த திருத்தலத்தை நாம வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வழிபட சால சிறந்தது. ஸோ சனிக்கிழமையில வழிபட்டா பூரணத்துவமான பலன் கிடைக்கும். என்ன பொறுத்தளவுல வாழ்க்கையில ஒரு 3 நாள் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த ஆலயத்தை, நான் 8 ஆலயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 8 ஆலயத்தை தாராளமா அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த 3 நாட்கள்ல தரிசிக்கலாம். அப்படி தரிசித்தா 8 லட்சுமிகளுடைய பரிபூரண அருள் ஒரே நேரத்தில் நமக்கு கிடைத்தது போன்று இருக்கும். எல்லா ஆலயம் செல்லும் பொழுதும் ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும். சுவாமிக்கு பிடித்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை நிற நல்ல பருத்தி வஸ்திரம், வில்வம், நெய், இதை மட்டும் கொடுத்து சுவாமிக்கு நன்றி சொல்லுங்க. இதை கொடுங்கன்னு கேட்பதை விட இந்த ஜென்மத்துல ஏதோ ஒரு வழியில இந்த ஒரு பதிவை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் மக்களுக்கு வந்திருக்கிறது. இந்த பதிவு கிடைச்சி உங்களை எல்லாம் இந்த பிறப்புல தரிசிக்கிறதுக்கான பிராப்தத்தை எனக்கு கொடுத்திய இறைவா அப்படின்னு சுவாமியை தரிசித்தாலே நம்ம வேண்டியது கிடைச்சிரும். அதனால இது வேணும் அது வேணும் அங்க போய் நம்ம கேட்கறத தெரியாததா என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்தை மிரித்தாலே அந்த லக்ஷ்மி நமக்கு செயல்படுவாங்க. ஏன்னா அதற்குரிய நாள்ல தான் நான் குறிப்பிட்டிருக்கேன். அந்த லக்ஷ்மி அதற்குரிய கிரகம் எல்லாமே சூப்பரா பேலன்ஸ் ஆயிடும். அதனால மக்கள் அனைவருமே தன்னுடைய வாழ்க்கையில, இந்த பூமி வாழ்க்கையில எதுலையுமே மக்கள் கடன்பட்டே இருக்கக்கூடாது. எல்லா செல்வமும் நிறைவா இருக்கணும். அது அஷ்டலட்சுமியாலையும் சிவபெருமானாலையும் நிச்சயமா கிடைக்கணும். அனைவரும் பயன்படுத்திக்கிட்டோம். சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க. திருவாரூர்ல ஆரம்பிச்சு திருப்புகழூர் வரைக்கும் எந்த கிழமையில போனோம், மகாலட்சுமியோட அருள் கிடைக்கிறதுக்கு உரித்தான விஷயங்கள் என்னென்ன அவங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மகாலட்சுமி தாயாரே வழிபட்ட 8 ஆலயங்கள் குருஜி நமக்காக பொக்கிஷமா கொடுத்திருக்காங்க. இந்த 8 ஆலயங்களுக்கும் அதற்கு உரித்தான கிழமைகள்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சு அந்தந்த லட்சுமி தேவி தாயார் எப்படி வரம் வாங்கினாங்களோ சிவபெருமான் கிட்டே இருந்து, அதே மாதிரி நாமளும் அந்த வரத்தை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவை உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில குருஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். குருஜியோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டைரக்ட் கன்சல்டேஷனும் வாங்கிக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே வாஸ்துவோட பேசிக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் வாஸ்து தெரியும், என்னோட வாஸ்து குறைபாடை நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்க வீட்டு வாஸ்துவை நீங்களே சரி செய்து கொள்ளலாம்.
இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. 7 நாள் தான் இந்த கிளாஸ். 7 நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சம வாஸ்து முறைகளை வந்து நம்ம குருஜி சொல்லி தர போறாங்க. எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க.